வணக்கம் மக்களே. ரெப்கோ பேங்க்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அதோட அஃபிஷியலான வெப்சைட். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அதாவது கிளர்க்கு தாங்க. ஸோ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் 18 அன்றைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் 8ஓட க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நவம்பர் 2025 அன்னைக்கு தான் நடக்க போகுது. அண்ட் இந்த மந்தில் நடக்க போகுது. அண்ட் அதுக்கான கால் லெட்டர் பார்த்துட்டிங்கன்னா 7 to 10 days வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேக்கன்சி. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 30 இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட பே ஸ்கேல் பார்க்கலாம். ஸோ பே ஸ்கேல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 24,050லேருந்து 64,480 வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு உங்களோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு சென்னையாக இருந்தது அப்படின்னா 42,347 ருபீஸ் வந்து கிடைக்க போகுதுங்க. அண்ட் சிடிசியுமே கொடுத்துருக்காங்க 8.80 lakhs வந்துட்டு அப்ராக்சிமேட்லி அப்படின்னும் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரொபேஷன் பீரியட். ஸோ ப்ரொபேஷன் பீரியட் பார்த்துட்டோம் அப்படின்னா 12 months. ஸோ 12 months நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஒர்க் வந்து பெர்மனெண்ட் ஆகும். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் வந்து வேக்கன்சிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி தான். அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து 30 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். ஸோ மினிமம் வந்து 21லேருந்து மேக்ஸிமம் வந்து 28 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் அதில் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எஸ்சி ஆர் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 5 years, ஓபிசினா 3 years கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடினா 10 years, அடுத்து வந்து பிடபிள்யூடியிலே வந்து எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 years, அடுத்து பிடபிள்யூடி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 years வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு விடோஸ், டிவோர்ஸ்ட் அண்ட் விமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட், ஸோ இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறதுலாம் இருக்குது. அண்ட் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து சில கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஒன்லி இந்தியன்ஸ் வந்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற இடத்துக்கு வந்து உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க பேசலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிடலாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தமிழுக்குள்ளே தான் இருக்க போகுது, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்குள்ளே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தாங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிலபஸ். ஸோ இது ஆன்லைன் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரீசனிங் இருக்க போகுது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 40 மார்க்ஸ்க்கு வந்து இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதுவும் 40 மார்க்ஸ். அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இது வந்து 40 மார்க்ஸ். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது வந்துட்டு வித் ஸ்பெஷல் வந்துட்டு என்னதுன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் 40 மார்க்ஸ். அண்ட் தென் ஃபைனலி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸ் இருக்க போகுது. டியூரேஷன் வந்து 120 minutes, அதாவது 2 hours வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நோ வந்து தமிழ்லாம் இல்லைங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி. ஸோ உங்களுக்கு எது வந்து நியர்பையாக இருக்கோ ஸோ நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் பிடபிள்யூடி ஆர் எக்ஸ்எஸ்எம் அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees வந்து இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கட்டோன்னா ஜென்ரல் அண்ட் ஆல் அதர்ஸ், அது போக எல்லாருக்குமே எவ்வளோ அப்படின்னா 900 rupees வந்து உங்களோட ஃபீயாக இருக்க போகுது, அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ நிறைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 years வந்து மினிமம் வந்து அங்கே ஒர்க் பண்ணணுங்க. ஸோ கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மினிமம் கண்டிப்பாக 2 years. ஸோ இப்போ வந்து சர்வீஸ் பாண்டு வந்து அதுதான். ஸோ சர்வீஸ் பாண்ட் வந்து நீங்கள் அதுக்குள்ளே முன்னாடியே போயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 25,000 rupees வந்து பே
பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு ட்ரைனிங் காஸ்ட்டுமே இருக்குது 5000 ருபீஸ். அடுத்து நோட்டீஸ் பீரியடும் இருக்குது. 3 months வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜராக போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெயின் வெப்சைட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.